விஜய் அண்ணாவை யாராலும் அடிக்க முடியாதுண்ணா. இப்போ சொல்றேன், என்ன 10 வருஷத்துக்கு அவர் தான் விஜய் அண்ணா. வந்து பாலிடிக்ஸ்ல யார் யங்ஸ்டர்ஸை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அது யாருக்கும் தெரிய மாட்டோம். 2031 வர முடியாது, வேணா 2036. சொல்லுங்கண்ணா. பிஜேபியில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாரு. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடு போட போறேன்றாரு. அவர் இயக்குனர் ஆரம்பிச்சு 19 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க. சோ அதை பற்றி உங்க கருத்து நான் அந்த மாநாடுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? எல்லாரும் அரசியல் வர்றது நல்லதுதான். ஓகே, சப்போர்ட் பண்ணலாம். அவர் எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் பிஜேபியில இருந்து வந்தவர். ஸோ அது அவர் யார் ஏற்கிறான்னு தெரியல. அவர் என்ன ஐடியாலஜி வச்சிருக்காரோ அதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியில இருந்து வெளியே வந்ததுனால தனி கட்சி ஆரம்பிச்சாலும் பிஜேபி ஃபேம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா இருக்கு. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாரும் தான் சொல்றாங்க, அவர் வந்து பிஜேபி வந்து அவங்களால தனியா வந்து வர முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அப்படிங்களா? ஓகே, நான் இப்போ அது மிக அண்ணாமலை அவர்கள் வர்றதுனால ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய விஜய் அண்ணனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குமா? 2031 தேர்தல் விஜய் அண்ணாவை யாராலும் அடிக்க முடியாதுண்ணா. இப்போ சொல்றேன், என்ன 10 வருஷத்துக்கு அவர் தான் விஜய் அண்ணா தான். 10 வருஷத்துக்கு விஜய் அண்ணா தான். அப்படி என்ன செஞ்சுட்டாரு விஜய் அண்ணா? விஜய் அண்ணா இனிதான் இப்போ நல்லா தான். இப்போ எங்கேயுமே லஞ்சம் கிடையாது. எந்த தொகுதி நான் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு லேண்ட் வாங்கினேன். அதுக்கு வந்து நான் லஞ்சம் கொடுத்து தான் வாங்கினேன். சரியா? இப்போ வந்து எதுவுமே கிடையாது. எங்கேயுமே லஞ்சம்ன்றது ஒரு வார்த்தை கிடையாது. ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. போலீஸ்க்குமே இப்போ எல்லாருமே நல்லா ரெஸ்பெக்டாக. அதை தாண்டி என்ன சொல்லுவீங்க? வேற என்ன பண்ணியிருக்காரு? வேற என்ன, இப்போ தானே வந்திருக்காரு. 40 days 53 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அப்படி இருக்கும் போதே 40 நாள் 50 நாள் தான் ஆயிருக்கு. ஆனா சட்டசபையில உதயநிதி அண்ணன் என்ன செஞ்சுட்டாங்க? ஸோ இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொம்மை ஆச்சு, சோபா கட்டல் ஆச்சு அப்படின்னு சொல்றது வந்து விமர்சனம் பண்ணுவது, அது ஏத்துக்கிறீங்களா நீங்க? இல்லை, ஏற்றுக்க முடியாது. அது ஏன்னா என்ன காரணம்? இல்லை, சோபா இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சு. 35 lakhs கொடுத்து எல்லா எம்எல்ஏஸும் வாங்க போறான்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு அப்போ என்ன சொல்லுவார் அவர்? என்ன மாடல்னு சொல்லுவார் அவர்? ஓகே, இது வந்து ப்ரூவன். 35 lakhs வாங்க, 35 crores வந்து ப்ரூவன். இது வந்து இது சோஃபா மாடல் வந்து ப்ரூவே ஆகல. இப்போ என்ன சொல்ல போறாரு அவர்? ஓகே, ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா விஜய்க்கு மிகப்பெரிய சவாலா 2031 தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து நிற்பாரு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாலிடிக்ஸ்ல யார் யங்ஸ்டர்ஸை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. யங்ஸ்டர்ஸை பிடிக்கணும். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. முன்ன மாதிரி இப்போ அரசியல் பண்ண முடியாது. பெரியவங்கள இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ் கையிலையும் ஃபோன் இருக்கு. எல்லாமே பண்றாங்க. ஸோ வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். 31 அவர் நடந்துக்கிற பொறுத்து இருக்கு. பட் விஜய் அண்ணாவை அடிச்சுக்க முடியாது. ஓகே, இப்போ இளைஞர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அது முன்னாடி சீமான் அண்ணன் கிட்ட இருந்தது, ஸோ அண்ணன் திருமாவளவன் கிட்ட இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அண்ணன் விஜய் அண்ணன் கிட்ட இருந்ததுன்னு ஒத்துக்கலாமா? திருமாவளவன் அண்ணா கிட்ட இப்போ இல்லை. சீமான் கிட்ட அவர் பேச்சு அவருக்கு எடுத்துக்குது அவர். ஓகே, இப்போ அதான் அண்ணாமலை அண்ணன் கிட்ட வந்துட்டாங்களா? இப்போ அண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் விஜய் வந்து விஜய் வந்து எப்படி சீமான் ஓட்டு எடுத்தாரோ அதே மாதிரி வந்து அண்ணாமலையை வந்து கொஞ்சம் எடுப்பார் சீமான் ஓட்டை. ஓகே, அதே அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவராக இருக்கும் போது ஏன் மக்கள் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கல? அவர் தனி கட்சி. ஏன்னா நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து நெகட்டிவ் ஐடியாலஜிலேயே ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் அது. ஸோ அது வந்து என்ன பண்றது, அப்படியே நம்ம போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாதான் நல்லது. ஆனா வந்து மக்கள் ஏத்துப்பாங்க. அவர் இதுல தான் இருக்கு ஐடியாலஜியை கொண்டு வராரு. ஏன்னா இப்போ வந்து அவர் வந்ததுனால இப்போ போனவங்க எல்லாம் பிஜேபில இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க அவர் பின்னாடி. அண்ணாமலை அவர்கள் வந்ததுனால அதிமுக திமுக பின்னாடிக்கு தள்ளிட்டு அவர் முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுதான். இப்போ 2031 வர முடியாது, வேணா 2036 பார்க்கலாம். ஓகேண்ணா, சூப்பர், நன்றிண்ணா. ஓகே, சூப்பர்ண்ணா.